ஏர்செல் நிறுவன பங்குகளை மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்கச் சொல்லி மத்திய முன்னாள் அமைச்சர் தயாநிதி மாறன் கட்டாயப்படுத்தினார் என சிபிஐ தெரிவித்துள்ளது. இதற்கான ஆவணங்களை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கறிஞர் கே கோயல் தாக்கல் செய்தார். ஏர்செல் மேக்சிஸ் நிறுவன பங்குகள் விற்பனை விவகாரத்தில் சிபிஐ தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை மீது டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது வழக்கு தொடர்பான ஆவணங்களை 9 பெட்டிகளில் எடுத்து வந்து சிபிஐ வழக்கறிஞர் கே கோயல் நீதிபதி OP ஷைனியிடம் தாக்கல் செய்தார். அப்போது கடந்த 2004-2005 ஆண்டு காலகட்டத்தில் தொலைத்தொடர்பு உரிமம் கேட்டு ஏர்செல் நிறுவனம் அளித்த விண்ணப்பங்களை அப்போது தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் காரணமின்றி நிலுவையில் வைத்ததாக கூறினார். பின்னர் ஏர்செல் நிறுவனத்தின் பங்குகளை மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்கச் சொல்லி தயாநிதி மாறன் கட்டாயப்படுத்தியதற்கான முகாந்திரம் இருப்பதாகவும் வழக்கறிஞர் கோயல் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்தே மேக்சிஸ் நிறுவனம் ஏர்செல் பங்குகளை வாங்கியதாகவும் அதற்கு பிரதிபலனாக கலாநிதி மாறனின் சன் டைரக்ட் நிறுவனத்தில் மேக்சிஸ் நிறுவனம் 600 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாகவும் வழக்கறிஞர் கூறினார். இதில் கலாநிதி மாறன் உள்ளிட்டோரின் பங்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு நீதிபதி OP ஷைனி ஒத்திவைத்தார்.